செவ்வாய்ங்கிற ஒரு ராஜயோக கிரகம் 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு சம்மதப்படும் பொழுது, அது ராஜயோகாதிபதி குருவின் பார்வை 12ஆம் இடத்திலிருந்து பெறும் பொழுது, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ பிக் சேஞ்ச் இன் மை பிஸ்னஸ் கரியர் அப்படிங்கிற மாதிரி சில விதத்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தசாபுக்திகள் போகும் பட்சத்தில் இந்த கோச்சார அமைப்புகள் வந்து நம்ம சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடிய அமைப்புகள். குறிப்பா சொல்ல போனா வருமானம் ஒரு பக்கம் வரும், செலவுகள் ஒரு பக்கம் வரும், அபிவிருத்தியை நோக்கி கொஞ்சம் தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க போவாங்க. குறிப்பா சொல்ல போனா 7ஆம் வீட்டு அதிபதியை பத்தி 9ஆம் இடத்துல இருந்து செவ்வாயன் பார்வை பாட்டு குடும்பத்தில் அமைதி இல்லாமல் கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன்களுக்கிடையே கொஞ்சம் பிணைப்புகளை கொடுத்து கொண்டிருந்த ஜூலை ஆகஸ்ட் மாசம் இருந்த செவ்வாய் செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, கடகராசியோட அதிபதி ஆகிய சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதனால, அதோட மற்ற கிரகத்தை வைத்து மாத கிரகங்கள் எப்படி இருக்கு, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வைத்து நம்ம ஒன்றுமே துல்லியமாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய குரு 12ஆம் இடத்திலேயே ராஜயோக அதிபதியாக செயல்படக்கூடிய குரு 12ல இருந்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவத்தை பார்க்கிறார். அதே சமயத்துல சனி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். 6 வழுக்குது, 9ல் சனி. அப்படிங்கிற போது ராகு வந்து 8ஆம் இடத்தில், கேது வந்து 2ஆம் இடத்தில். இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள். அவ்வளோ ஃபேவரபிளா கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. சரி, அடுத்தபடியா மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசிக்குள்ளேயே வந்து சுக்கிரன் முதல் 2 வாரம் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி 3வது 4வது வாரம் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயம் புதனும் சூரியனும் 3ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். ஸோ இத்தகைய ஒரு மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை பெறுவது 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்தை கனெக்ட் ஆகி குரு பார்வை பெறுவது தொழில் மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லாஸ்ட் 2-3 மந்த்ஸா கடகராசிக்காரர்கள் என்னதான் அஷ்டம சனியிலேருந்து விலகி வந்தாலும் பெரிய மேன்மை இல்லையே ஐயா, ஒரு மாதிரி சுமாராக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ செவ்வாய்ங்கிற ஒரு ராஜயோக கிரகம் 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு சம்மதப்படும் பொழுது, அது ராஜயோகாதிபதி குருவின் பார்வை 12ஆம் இடத்திலிருந்து பெறும் பொழுது நல்ல தொழில் மேன்மை, வேலையில முன்னேற்றம், சொத்து வாங்குவது, இதுவரை நம்மளது சிலதெல்லாம் கடந்த 3-4 மாசமாக முயற்சி செய்தது எதுவுமே பலிக்கவில்லை அப்படின்னு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கிற கடகராசிக்காரருக்கு, என்னமோ கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு பெருசா ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். சுக்கிரனே 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மாதத்தின் இறுதி பகுதி 3rd and 4th வீக்ல ஒரு ஃபினான்ஷியல் விஷயங்கள்ல கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கேதுவோட சேர்கிறார். அதே சமயத்துல 3ஆம் இடத்துல புதன் சூரியன் வருவது சில கான்டாக்ட்ஸ் மூலமாக, நம்ம முயற்சி மூலமாக சில பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள். மாணவர்கள் வந்து ஒன்றுமே போன 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியதோட இப்போ கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டியோட, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயம் டார்கெட் ஓரியன்டா படிக்கக்கூடிய அமைப்புகள், இன்னும் கொஞ்சம் தன்முனைப்பு அதிகமாகக்கூடிய அமைப்புகள், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்குதுங்க. தொழிலதிபர்களுக்கு வந்து சடனான ஒரு சில பிரேக் த்ரூ, அருமையான ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிது, பெரிய கான்ட்ராக்ட், நல்ல டேர்ன் ஓவர், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ பிக் சேஞ்ச் இன் மை பிஸ்னஸ் கரியர் அப்படிங்கிற மாதிரி சில விதத்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தசாபுக்திகள் போகும் பட்சத்தில் இந்த கோச்சார அமைப்புகள் வந்து நம்ம சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடிய அமைப்புகள். குறிப்பா சொல்ல போனா 3rd and 4th வீக் அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வந்து கடகராசிக்காரருக்கு அது கொடுக்குது. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது, புதன் சூரியன் நன்றாக இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்கு. அதே சமயத்துல ராஜயோகாதிபதி குரு 12 இருந்தாலும் 6ஆவது கணக்கப்படும் போது கடன், வம்பு வழக்குகள், நோய்களும் சிலது கொடுக்கும். ஸோ உடம்பு உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கும், வெளிநாடு போயிட்டு வர கொடுக்கும், சுப கடன்கள் கொடுக்கும், டக்குன்னு உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வருமானங்களும் இருக்குங்கிறது தான் இதோட சைடான ஒரு மறைமுகமான ஒரு செய்தி. ஸோ வருமானம் ஒரு பக்கம் வரும், செலவுகள் ஒரு பக்கம் வரும், அபிவிருத்தியை நோக்கி கொஞ்சம் தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க போவாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிலேட்டடில் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய, நல்ல சேஞ்ச் இன் தேர் கரியர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துக்கே இப்படி 4ஆம் இடத்துலேருந்து கனெக்ட் ஆகி சுக்கிரனோட வீட்டிலிருந்து பார்க்கறது மிகவும் அருமை. அது குருவின் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கே இப்போ செப்டம்பர் மாதத்தில் சிலது எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல தாக்கத்தை இந்த வருஷம் முழுசும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ இதுவரை 2025 ஜூலை அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம்லாம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இல்லை. வம்பு வழக்குகள், வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், அந்த வில்லங்கம் இப்படிலாம் இருந்துட்டு இருந்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, அடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ், கொஞ்சம் லிக்விடேட் பண்ணுறேன், விற்கிறேன், அடுத்த டிரான்சாக்ஷன் நான் போயிட்டேன், இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் குறிப்பாக சொல்ல போனால் 3வது 4வது வாரத்திலேருந்து கொஞ்சம் படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் தந்தையார் தாயார் சில விஷயங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்களுடைய அனுகிரகம், அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் விஷயமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு. இதுவரை கொஞ்சம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக, சில விஷயங்கள் நல்ல சௌரியமாக நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு உறவுகள் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், பெற்றோர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து செவ்வாயன் பார்வை பாட்டு குடும்பத்தில் அமைதி இல்லாமல், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்களுக்கிடையே கொஞ்சம் பிணைப்புகளை கொடுத்து கொண்டிருந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் இருந்த செவ்வாய் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து சனியின் பார்வையிலேருந்து விலகி குரு பார்வை பெறும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேச்சப் பண்ணிட்டோம், கொஞ்சம் பழைய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய, அந்த அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்தை உண்மையே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, ஒரு வரக்கூடிய காலத்தில் ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு இது ஒரு ஆரம்ப கால மாதமாக செப்டம்பர் 2025 வந்து கடகராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டிலே வந்து குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வேலையில் வந்து ஆன்சைட் போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள், படிக்கிறதுக்காக போகக்கூடியவங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறவங்க, அதை வந்து எந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகிறது, எந்த கோர்ஸ் போகிறது, என்ன யூனிவர்சிட்டிக்கு போகிறது அப்படிங்கிறலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல தெளிவும் கிளாரிட்டியும் நல்ல கைடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கு. அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயத்துல சில அங்கீகாரம் கிடைக்கல, சில சர்டிஃபிகேஷன் கிடைக்கல, சில லைசன்ஸ் கிடைக்கலைங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனோட சஞ்சாரமும் சுக்கிரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு அந்த அக்ரிடேஷன், அந்த சர்டிஃபிகேஷன், அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல டிரான்ஸ்ஃபர், அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் இருந்துட்டு இருந்தாலும் அதில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியுங்கிற விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 இருக்குது. மேலோடு பார்க்கும் போனால் எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமாக வருகிறது. உயர்ச்சி ஸ்தானம் வலுக்கிறது, தனஸ்தானம் வலுக்கிறது, இடம் வீடு வண்டி வாகனம் ஸ்தானம் வலுக்கிறது. அதே சமயத்தில் தொழில் அபிவிருத்தி, ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வேலையில் ஒரு கௌரவமான ஒரு விஷயம், அது மாதிரி விஷயங்கள், உறவுகள்லையும் ஓரளவுக்கு மேன்மையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த விஷயத்த கடன், உடம்பு உபாதைகள், அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலவுகள், வம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் மட்டுமே கொஞ்சம் வந்துட்டு போமே ஒழிய மற்றபடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கக்கூடிய, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக செப்டம்பர் 2025 கடகராசிக்கு வருகிறது. இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம்
3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.